Hi guys, welcome to Chennai IAS Academy. So TNPSC Group 2 and 2A prelims கான முக்கியமான வினாவிடைகள்ல யூனிட் 3 புவியியல்ல இருந்து கொடுத்திருந்தாங்க கேள்வி டெஸ்ட் நம்பர் 10. சோ இப்போ அத தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லை பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. சோ தமிழ்நாட்டினுடைய எல்லை வந்து கிழக்கு முனையில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ஸ் நான் கரெக்ட்டா கொடுத்துட்டு இருக்கேன். சோ கிழக்கு முனையில் இருப்பது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடியக்கரை தான். மேற்கு முனையில் இருப்பது வந்து ஆனைமலை. வடக்கு முனையில் இருப்பது வந்து பழவேற்காடு ஏரி. தெற்கு முனையில் இருப்பது குமரிமுனை. சோ தெற்கு குமரிமுனைன்றது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. ஓகேவா? சோ அதை வச்சு மேட்ச் பண்ணா ரெண்டு இடத்துல ரெண்டு வந்திருக்கு. சோ இதுல ரெண்டுத்துல எதுன்றதை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் மற்ற ஆப்ஷன்ஸை வச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின். கூற்று மாநிலம் பல மாவட்டங்களாக பிரித்து மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. ஆமா, மாவட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. எஸ், அது கரெக்ட் தான். காரணம் வந்து சாலை வசதி மேம்பாடு செய்ய மட்டுமே மாவட்டம் பிரிக்கப்படுகிறதுனா இல்ல. மாவட்டம்ன்றது ஒரு மாநிலத்தை மொத்தமா யாராலையுமே பார்த்துக்க முடியாது. ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு வர முடியாது. அதுதான் முதல் ரீசன். அப்ப அந்த மாவட்டமா பிரிஞ்சா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஆளுமையை கொண்டு வரலாம் என்பதே சரியான ஒன்று. அப்ப ஆன்சர் வந்து கூற்று சரிதான். மாநிலம் பல மாவட்டங்களாக பிரித்து மறுசீரமைப்பு செய்யப்படுகிறதுனா கூற்று சரி. பட் ஆனா காரணம் என்பது தவறு. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின். மேற்கு தொடர்ச்சி மலையுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை தான். சோ மேற்கு தொடர்ச்சி மலையுடன் மற்ற 3 மலைகளும் தொடர்புடைய உள்ளது. ஜவ்வாது மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலையுடன் தொடர்பில் இல்லாத ஒரு வகை மலை ஆகும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 3C. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், சரியான கூற்று. ஓகே, இதுல வந்து நாங்க கூற்றே மிஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. அதுல ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. 1 மட்டும் சரி. அடுத்து 5வது கொஸ்டின். தேரி காடுகள் காணப்படும் மாவட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரத்துல தான் தேரி காடுகளானது இருக்கும். சோ தூத்துக்குடி ராமநாதபுரத்துல தான் என்ன வகையான காடுகள் இருக்கிறது? தேரி காடுகள் இருக்கிறது. தூத்துக்குடி ராமநாதபுரம். அடுத்தது 6th கொஸ்டின். கூற்று பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சை மலை அமைந்துள்ளது. எஸ், கரெக்ட். பச்சை மலைகளில் மற்ற பகுதியை விட பசுமையாக காணப்படுவதால் இது பச்சை மலை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கூற்று என்பது பச்சை மலை ஏன் சொல்றாங்க? பசுமைகள் நிறைந்துள்ள மலை என்பதால் தான் அதை பச்சை மலை என்கிறார்கள். சோ அதுவும் கரெக்ட் தான். கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, 7th கொஸ்டின். காவிரி தொடர்பான ஆற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது என்றது சரி. பவானி ஆறு இதனுடைய துணை ஆறு ஆகும். காவிரியின் துணை ஆறு ஈரோட்டில் பாயக்கூடிய பவானி ஆறு சரி. கிரானைட் அணைக்கட் காவிரி குறுக்கே அமைந்துள்ளதுன்னா அதுவும் கிராண்ட் அணைக்கட். ஓகே, கிராண்ட் அணைக்கட் காவிரியின் குறுக்கே அணைக்குள்ளதுன்னா அதுவும் சரி. சோ அனைத்துமே சரியானதுதான். அடுத்து 8வது கொஸ்டின். கூற்று தாமிரபரணி ஆறு பெயர் தாமிரம் காப்பர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறதுனா சரியான ஒரு கூற்று. கரெக்ட், இந்த கூற்று கரெக்ட். ஏன்னா தாமிரபரணி எப்ப எடுத்தாங்கன்னா காப்பர்ல தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏன்னா அதுல இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல சிவப்பு கலர்ல நீர் இருக்கும்னு சொல்லியிருந்ததுனால. அதே மாதிரி காரணம் ஆறுகளில் தாமிரப்படிவு இருப்பதால் தான் செந்நிறமாக காட்சியளிக்கப்படுகிறதுனா அது தவறு. காரணம் தவறு. சோ கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஆனா ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செம்மண் துகள்கள் அதிகமாக காணப்படுவதால் தான் தண்ணீர் வந்து செந்நிறமாக காணப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 9வது கொஸ்டின். கொரியாலிசிஸ் விதை தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியின் சுழற்சி காரணமாக இது தோன்றுகிறதுனா சரி. ஓகேங்களா? கொரியாலிசிஸ் விசை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க பாரு. என்பது பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருட்கள் வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் திசைகளை மாற்றி அமைக்கும் விசையாகும். கொரியாலிசிஸ் விசைனா வந்து ஒரு அரைவட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு வகையான திசை, நகரக்கூடிய விசை தான் சொல்லியிருக்காங்க. சோ வட அரைக்கோளத்தில் இடதுபுறமாக திசைகளை மாற்றி அமைக்கணும்னா தவறு. சோ வட அரைக்கோளத்தில் எந்த புறம் மாறும்? வலதுபுறமாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி தென் அரைக்கோளத்தில் வலதானா இல்ல. சோ வடனா இப்படி இருக்கக்கூடியது, இது வடக்கு, இதுல வந்து வலதுபுறமா மாறும். இதே தென் அரைக்கோளத்துல வந்து இடதுபுறமா மாறும். இப்படிதான் அந்த விசை சுத்தம் ஒரு பூமியில. அப்போ இதுல இடதுபுறமாவும் அதுல வலதுபுறமாவும் மாறி இருக்கும். அது அவங்க தவறா சொல்லியிருக்காங்க, மாத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தான் சரி. 10வது கொஸ்டின். தென்மேற்கு பருவக்காற்று தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் முதல் மே வரை தென்மேற்கு பருவக்காற்று மழை பெய்யும். கரெக்ட். அதே மாதிரி தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் குறைவான மழை பொழிவு தருகிறதுனா அதுவும் கரெக்ட். அப்ப இது ரெண்டுமே தவறு. இக்காற்று பின்னடையும் காற்று என்பது அதெல்லாம் தவறு. ஓகேவா? சோ அது ரெண்டும் தவறு. 1 மற்றும் 4 மட்டுமே சரி. பொறுத்துக. வண்டல் மண் என்பது எதனுடன் தொடர்புனா நைட்ரஜன் குறைவான உள்ள ஒரு மண். கரிசல் மண் என்பது ரீகா மண் எனப்படும். செம்மண் என்பது இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ள ஒரு மண். சரளை மண் என்பது வளமற்ற மண். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, 12வது क्वेश्चन
சரளை மண் தேயிலை துளசி பயிரிட ஏற்ற மண்ணானா எஸ், ஏன்னா வளர்ச்சி இல்லாத ஒரு மண், அதுல வந்து தேயிலையும் துளசியும் நல்லா பயிராகும். அதே மாதிரி உழவர் மண், உவர் மண் வேதாரண்ய பகுதியில் உள்ளதுன்னா ஆமா, உவர் மண் உப்பு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான, அதெல்லாம் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இதுதான். சின்ன கல்லர் இந்தியாவின் 2வது அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னா இல்ல. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இப்பன் காணப்படுகிறது. வேதாரண்ய பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகிறது. சோ 1 மற்றும் 2 சரி, 3வது ஆனது தவறான ஒரு இது. அப்போ 2வது அதிக மழை பெறும் பகுதி எது அது சொல்றீங்களா? மௌசின் கிராம்ன்றது முதல், 2வது யாருன்னு சொல்லுங்க. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. வேட்டங்குடி பறவை சரணாலயம் வந்து சிவகங்கையில தான் இருக்கு, கரெக்ட். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோட்ல இருக்கு, அதுவும் கரெக்ட். வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு, கரெக்ட். ஆனா காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் மதுரையில இருக்கா? இல்ல, அதுதான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன்றத நீங்க சொல்லுங்க, அது எங்க இருக்குன்றத. ஓகே, அடுத்தது கூற்று. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லைன்றது வந்து சரி, ஆமா. ஏன்னா வந்து தென்மேற்கு பருவக்காற்று மழை அப்ப நமக்கு வராது, அது கேரளா அந்த பக்கமா போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி காரணம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளதுதான் ஒரு காரணம். சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அதனாலதான் நமக்கு அதிகமான மழை பொழிவு கிடைப்பதில்லை. 15 அக்ரிகல்ச்சர் லத்தீன் மொழி சொல்னா எஸ், அக்ரிகல்ச்சர் வந்து லத்தீனிலிருந்து பெறப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தில் ஏறத்தாழ 50% பங்கு வேளாண்மை ஆகும் அப்படின்னா இல்ல. எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க? 21% தான் வேளாண்மை, மற்ற எதுவுமே இல்ல. சரளை மண் வேளாண்மைக்கு மிக உகந்த மண் ஆகணும். இப்பதான் சொன்ன சரளை மண் வந்து வேளாண்மைக்கு மிக உகந்த மண்ணே கிடையாது. ஆன்சர் 1 மட்டும் தான் சரி. ஓகேவா? பி ஆப்ஷன். அடுத்தது 16 மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் என்ன, மாவட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர். இந்நிறுவனத்தின் முக்கிய திட்டம் மாநில உள்நாட்டு மீன் உற்பத்தியில வந்து நம்ம வேலூர் தாங்க ஃபர்ஸ்ட், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சோ டிஎன்பிஎல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தவறான இணை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் வந்து ராணிப்பேட்டை, அதுதான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறை தஞ்சாவூர், இது சரி எனக்கு தெரிஞ்சு. ஏழைகளின் ஊட்டியை ஏற்காடுன்னு சொல்லுவாங்க, இதுவும் சரி. டிஎன்பிஎல் வந்து கரூர்ல இருக்கு, அப்ப இதுவும் சரி. எனக்கு தெரிஞ்சு பி தான் தவறு. சோ வேலூரை முதன்மை மாவட்டமாக விளக்குகிறது. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் சிஎஸ்ஐஆர் கீழ் தோல் மையம் சென்னையில் தான் அமைந்துள்ளது. அப்ப அது ராணிப்பேட்டையில் அமையல, சென்னையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொறுத்துக. அமராவதி அணை எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர். மேட்டூர் அணை எங்கன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில தான் இருக்கு. மணிமுத்தார் அணை திருநெல்வேலியிலும், வைகை அணை தேனியிலும் இருக்கு. சோ கரெக்டா 1 2 3 4 கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி 10 ஆண்டுகளில் 10% வளர்ச்சி ஏற்பட்டு உள்ளது, அது வந்து தவறானது. அடுத்தது தமிழகத்தில் மக்கள் அடர்த்தி 555 ஆகும்ன்றது சரி. பாலின விகிதம் 1998 தவறு. நம்ம அந்த அளவுக்கு சரியான பாலின விகிதத்திலே முதல்ல இல்ல, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சென்னை அதிக கல்வி அறிவு உள்ள மாவட்டமானா அதுவும் தவறு தான். ஆக்சுவலா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மாநிலத்தின் பாலின விகிதம் 2001 இருந்து 987 மட்டுமே இருந்தது. இது 2011 991 அதிகரித்துள்ளது. ஓகே, கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு. ஆனா 998 கொடுத்திருக்காங்க, தப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமே அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம், தர்மபுரி மாவட்டம் மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 2 மட்டும் தான் சரி. கூற்று. நீலகிரி மாவட்டம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு வகையான மாவட்டம். நீலகிரி மலை பிரதேசங்களில் அமைந்துள்ளது. எஸ், கரெக்ட். நீலகிரி வந்து மலை பிரதேசத்தில் அமைந்துள்ளதால தான் அங்க உள்ள மாவட்டத்துல எது இருக்கும்? குறைவான மாவட்டம் வந்து குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டமா இருக்கும். சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை சொல்லி பொறுத்துகன்னு சொல்லியிருக்கோம். மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை மாவட்டங்கள்னா 38 மாவட்டங்கள். வருவாய் கோட்டங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 87 வருவாய் கோட்டங்கள். மாநகராட்சிகள் 15 மாநகராட்சிகள், நகராட்சிகள் 152. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி 3 4 2 1. சோ 22வது கேள்வி பொறுத்துக. முக்கிய மலைகளை வச்சு பொறுத்துகன்னு சொல்லியிருக்கான். சேலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சமலை, அதுதான் சேலத்துல இருக்கு கஞ்சமலை. தென்காசி பாத்தீங்கன்னா அகத்திய மலையில இருக்கு. கன்னியாகுமரி வந்து மருதுவாழ் மலையிலும், பெரம்பலூர் வந்து பச்சை மலையிலும் இருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் 2 4 1 3. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 2 4 1 3. ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கிய மலைகளை வச்சு பொருத்தும் பொழுது கைஸ். அடுத்தது
இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்டிருக்கான். சோ சின்ன கல்லாறு இப்பதான் சொன்னேன், அது இரண்டாவது மழை பெறும் பகுதின்னு கொடுத்திருந்தேன், அதனாலதான் அது தவறுன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்தியாவில் மூன்றாவதாக அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன கல்லார், தமிழகத்தில் உள்ள வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் என்பது தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி. அதாவது தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி வந்து சின்ன கல்லார், இது இங்க இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் தேர்ட் பிளேஸ். சோ ஆன்சர் சின்ன கலர். மவுசின் ட்ரம்ன்றது முதல். ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 24. தக்கான பீடபூமி பகுதிகளில் அரை வறண்ட காலநிலையில் உருவாகும் மண் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிசல் மண். இம்மண் மிக நுண்ணிய துகள்களை கொண்ட களிமண்ணால் ஆனது. இவற்றால் பாஸ்பரிக் அமிலம், நைட்ரஜன் மற்றும் உயிரின பொருட்களின் சத்து குறைவாக உள்ளது. கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட், பொட்டாஷ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. பருத்தி, கம்பு, சோளம் மற்றும் கால்நடை தீவனங்கள் போன்ற முக்கிய பயிர்கள் கரிசல் மண்ணில் பயிரிடப்படுகின்றன. சோ பரிசல் அப்பமா கரிசல் மண் எது இதெல்லாம் பயிரிட தேவையானதுன்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அடுத்தது 25. மேங்க்ரூவ் காடுகள் பற்றிய சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்கான். கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்கள் பங்கு கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. எஸ், கரெக்ட். சாரி, தவறு. அடுத்தது பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளியும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது தான் தவறு. சோ இரண்டுமே தவறானது ஒண்ணுதான். மேங்க்ரூவ் காடுகள் வந்து அதற்கானது இல்ல, மண் அரிமானத்தை தடுக்கக்கூடிய வகைன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 தான் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. 2023. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தமிழகத்தின் மக்கள் தொகை சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5.96%. சோ 5.96% தான் இந்தியாவில் டோட்டல் பாப்புலேஷன்ல எத்தனாவது இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து மக்கள் தொகையில் வந்து 5.96%. 2001 வந்து இது 6.07% இருந்தது. சோ அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகையில தமிழ்நாட்டின் மக்கள் தொகை சதவீதம் வந்து குறைஞ்சுதான் இருக்கு. அதாவது கணக்கெடுப்பின் 2011 கணக்கெடுப்பின்படி குறைஞ்சிருக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் தமிழகத்தின் இடம் என்னன்னா 12வது இடம். சோ மக்கள் அடர்த்தினா தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல ஏரியா வைஸ்ல வாழக்கூடிய பீப்புளுடைய மக்கள் தொகை அடர்த்தியில. சோ 12. அடுத்தது கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழ் PPP இந்திய சாலை திட்டங்கள் இயங்குகின்றன. காரணம், மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேங்களா, கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தின் பருத்தி ஆடைகள் உற்பத்தி செய்ய ஏறத்தாழ 3,50,000 விசைத்தறிகள் உள்ளன. இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு வந்து 30% ஆகும். சோ இரண்டுமே சரியான ஒன்றுதான். ஓகேங்களா, இரண்டுமே சரியானதுதான். தமிழகத்தில் பருத்தி ஆடைகள் உற்பத்தி செய்ய நமக்கு ஏறத்தாழ 3,50,000 விசைத்தறிகள் உள்ளன. கரெக்ட். இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியிலும் தமிழகத்தின் பங்களிப்பு 30% ஆகும் டோட்டல் இதுல. ஓகே கைஸ், சோ இப்போதைக்கு 2 பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சிம்பிளா தான் இருந்தது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்றது. தேங்க்யூ, பாய்.